வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 21 பேனாக்களின் அடக்க விலையானது 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவிகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 21 பேனாக்களை அவங்க வாங்கியிருப்பாங்கள்ல, அந்த விலையை அவங்க 20 பேனாக்களை விற்று எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பென் இருக்கா, ஸோ அப்போ அதை விற்றா அவங்களுக்கு லாபம் தானே. அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, லாப சதவிகிதம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எனில் லாபம் அல்லது நட்ட சதவிகிதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பேனாவின் அடக்க விலையை 10 ரூபா அப்படின்னு வச்சுக்க போகிறேன். அப்போ 21 பேனாக்களின் அடக்க விலை என்னவாக இருக்கும், 21 × 10, அப்போ 210 ரூபா. அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 21 பேனாக்களின் அடக்க விலையானது 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். ஸோ அப்போ 20 பேனாக்களின் விற்ற விலை எவ்வளவு, 210 ரூபா. அப்போ இப்போ ஒரு பேனாவின் விற்ற விலையை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 20 பேனாக்களின் விற்ற விலை 210னா அப்போ ஒரு பேனாவின் விற்ற விலை கால்குலேட் பண்ணிடலாமா. 1 0 அடியாயிரும். அப்போ 10.5. அப்போ ஒரு பேனாவின் விற்ற விலை எவ்வளவு, 10 ரூபா 50 பைசா. அப்போ இப்போ நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இது லாபம் தான் அப்படின்ட்டு. அப்போ லாப சதவிகிதம் என்னவாக இருக்கும், விற்ற விலை மைனஸ் அடக்க விலை டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100%. அவ்வளவுதான். இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கான சதவிகிதம் கிடச்சிரும். இப்போ விற்ற விலை எவ்வளவு, 10.5, அடக்க விலை எவ்வளவு, 10 ரூபா டிவைடட் பை 10 இன்ட்டு 100%. ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாமா, ஃபஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 10.5லேருந்து 10 கழிச்சா 0.5 டிவைடட் பை 10 இன்ட்டு 100%. ஸோ அப்போ 1 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 5ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 50, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளிக்கையில் 5%ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ அவங்களுக்கு கிடைத்த லாப சதவிகிதம் எவ்வளவுனா 5%. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.